நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவங்கள ஒருத்தரா நான் இருந்திருக்கேன். லைக் ஒரு சின்ன ஊர்ல இருக்க சாரி அந்த சீரியல்லாம் அப்புறம் நடந்த விஷயம். பட் ரொம்ப ஒரு சின்ன ஊர்ல இருந்து ஃப்ரம் ஊட்டி. ஐ கம் ஃப்ரம் அ வெரி ஸ்மால் டவுன். ஸோ அது நிறைய பேருக்கு தே திங்க் தட் ஐம் ஃப்ரம் சிட்டி ஒரு இங்கேயே வந்து இங்கேயே பிறந்து வளர்ந்துருக்கணும், அது மாதிரி கிடையாது. ஸோ Lovely. You are from Uti and you are from Coimbatore. oh nice. Yeah. So I have a lot of Baduga community. I am Baduga as well. Nice. What was the first breaking point from television to film? Breaking point as in எனக்கு டெலிவிஷன் பண்ணி ஒரு 5-6 years I was working in television. I was working for like almost 8 years, 5-6 years in television. Then I thought, what next? அப்போ எனக்கு ஓமே கடவுளே வந்தது. Then I thought, okay, that's going to be why can't I see myself in a bigger place? Cinema has everything, yeah. Cinema the dominance is much when you compare to television. So I think Omai Kadavale was a huge hit for me, and then the transition from TV to cinema and the reparation. Give a big round of applause for coming from television to large screen, right? அது இட்ஸ் நாட் ஈஸி பிகாஸ் நான் வந்த டைம்ல யாருமே நிறைய பேர் வந்தது கிடையாது. அண்ட் காது கூட நான் கேட்டிருக்கேன், பீப்புள் யூஸ் டு சே தட் ஐ டோன்ட் ஆக்ட் வித் ஹர் பிகாஸ் ஷீ இஸ் அ டெலிவிஷன் ஆக்டர். ஸோ யா அது when I took a break and when I was so confident that I can be an actress big screenல முதல்ல நான் கேள்விப்பட்ட சில விஷயங்கள் that these actors are not ready to act with me because I'm from television. So I think அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு movies. So yeah. Doing good around the whole. Exactly. இல்ல பட் தட் அது ஒரு மாதிரி பிரேக் பண்ண மாதிரி இருந்தது. என்ன லைக் as a person ஒரு கான்ஃபிடன்ஸ் உடைச்ச மாதிரி இருந்தது. I think as a woman from cool town, how did you manage hot town Chennai? அது ஊட்டில வந்து I was working for Bushapur International. Oh nice. Yeah. Which is in Kunnur. Ooty. Yeah. Okay. Ooty. Okay. So அங்கிருந்து when you come back to Chennai and start at this thing, what are the real tough challenges? Food of course also. இல்லை எனக்கு அது மாதிரி பெருசாக தெரியல பிகாஸ் ஐ லிவ்ட் இன் கோயம்புத்தூர் ஃபார் 4 years. பெரிய சேலஞ்ச் என்ன, இந்த சிட்டியில் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது, யார் உண்மை யார் போய், ஏன்னா அது ரொம்ப பெருசானது. எங்கள் ஊரில் தெரிஞ்ச ஒரு மொத்தமாக திரும்பி பார்த்தீங்கன்னா 40 பேர் இருப்பாங்க. ஸோ வி நோ அபவுட் பீப்புள். ஐ திங்க் இங்கே வந்து மக்களை புரிஞ்சிக்கிறதுக்கும் யார் ட்ரூன்னு புரிஞ்சிக்கிறதுக்கே ரொம்ப நாட்கள் ஆச்சு. ஸோ ஐ திங்க் அது ஒரு பிகஸ்ட் சேலஞ்ச். அஃப்கோர்ஸ் எஸ், யாரும் ஊர்ல இருந்து வர எல்லாருக்குமே அது ஒரு பெரிய சேலஞ்ச். எங்களுக்கும் அதே சேலஞ்ச். So when acting சொல்லும்போது when you go back to your family and you know like, when my daughter came to Krasna, she was like pilot and she made me spend like crores of rupees on education. And then suddenly she goes, but I wanted to be an actor forever bro. இந்த மாதிரி நீங்க உங்க வீட்டுல சொல்லும்போது what was the reaction at home? I'm so happy that Avanga, she's a pilot, right? அது முடிச்சிட்டு she wanted to pursue her career in films ingiradhu, and you have allowed her. I think that's a huge thing because that's her dream. Her dream is different. அது யாருக்காக அவங்க பைலட் படிச்சாங்க தெரியல. It's for you or because of your she come. And then you spend all the money. She will return it back to you. So yeah, அதனால எங்க வீட்டில் மேபி இவங்களை பார்க்குறப்போ ப்ராபப்ளி ஒரு எஜுகேட்டடாக இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கும் ஒரு ஊர் சைடில் ரொம்ப ஒரு சின்ன ஃபேமிலிக்கும் ஒரு சினிமான்னு என்னென்னு புரியல, அவங்க வீட்டில் இருந்த ஒரு பொண்ணு இது வரைக்கும் வேலைக்கே போகலை, அப்படி இருக்கிறவங்களுக்கும் தெர் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ உங்கள் அம்மா உங்களை புரிஞ்சுக்கிட்டது இட்ஸ் ஈஸி. ஐ திங்க் வி ஆல் அண்டர்ஸ்டாண்ட் லைக் ஓகே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன். பட் அப்போது convincing my parents to be a model itself is a huge thing because they always used to say that இந்த கம்யூனிட்டி ஒரு கன்சர்வேட்டிவான கம்யூனிட்டி, இந்த கம்யூனிட்டியில் இந்த பொண்ணு இவ்வளோ தான் பண்ணியிருக்காங்க, அதுக்கு மேலே பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. ஸோ தட்ஸ் ஆல்வேஸ் தேர் ஈவன் நவ். அதை பிரேக் பண்ணி நான் வந்த விஷயங்கள் வந்து ஐ திங்க் ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் ரைட் நவ். ஐ எம் கிளாட் தட் ஐ ப்ரோக் தட். அதை நான் பண்ணாமல் இருந்தேன்னா நான் இன்னுமே ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு ஓரமாக உட்காந்துருப்பேன். அண்ட் தேங்க்ஸ் டு மை மாம் பிகாஸ் ஷி ஜஸ்ட் செட் I've always been an adamant kid. அது எல்லா இடத்துலையும் பெருமையாக சொல்லுவேன். ஸோ ஐ நெவர் அவங்களோட ஒப்பீனியன்லாம் நான் உட்காந்து கேட்கல. I just said this is my dream and I want to pursue it, and it was not a dream. I'm an accidental actor. I was working in Kingfisher Airlines before.
ஸோ அதனால அப்படி பிரேக் பண்ணி அதை நான் உங்ககிட்ட சொன்னது. அண்ட் ஷி அக்செப்டட். ஷி செட் ஓகே டூ இட். தட்ஸ் வை நான் டெலிவிஷன் போனதுக்கு காரணமே வந்து நம்ம முகம் பெருசா வெளில தெரியாது, ஆனால் சன் டிவி தெய்வங்கள் வந்து ஊருக்கே தெரிஞ்சிச்சு. அதுதான் சொல்றேனே, நான் எங்கிருந்து வந்தேங்கிறத நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். ஐ வுட் லவ் டு see my past, but then அந்த பாஸ்ட்டை பார்த்து கஷ்டப்படுறதுக்கோ அழுகிறதுக்கோ கிடையாது. I always look back that where I've come, where I am right now. I think money, fame and everything is just temporary. So being kind is very important is what I feel as a human being. So எது பிடிச்சிருக்கோ அதை போயிட்டு அதை டேஸ்ட் பண்ணிட்டு உடனே அதை விட்டுட்டு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் போன உடனே நம்மளுக்கு சக்ஸஸ் வேணும், நம்ம போனேன் இது வேலைக்கு ஆகல, ஓகே அடுத்து என்ன அப்படி பண்ணால் ஐ டோன்ட் திங்க் ஸோ வில் சக்சீட் எனிவேர். ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துக்கு வி கிவ் த டைம், அதுக்கான உழைப்பு கொடுத்தா தான் நம்ம அங்கே இருக்க முடியும். ஐ பிலீவ் 100%. நான் டெலிவிஷன் இருக்கப்போ ஐ கேவ் மை 100%. now I'm there in cinema, I'm giving my 100%. whatever work comes to me. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் என்ன ட்ரீமோ அந்த ட்ரீமை நோக்கி போங்க. அது எந்த நேரத்துலையும் கையை விட்டுறாதீங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் லைக் ஓகே இது எனக்கு வேலைக்கு ஆகல, இதை விட்டுடலாம், நம்ம வீட்டில் சொல்கிறத பார்த்துக்கலாம், அதை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான். It's just not physical appearance or anything. Mentally it's also, it's very draining. When you don't get work, when you don't know what to do next, when your movie doesn't do well, அதெல்லாம் உட்காந்து எனக்கு அப்போ பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் அதுக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்கன்றப்ப எனக்கு அது பெருசாக தெரியல. பட் now I understand like ஒரு 3 மாதம் 4 மாதம் வீட்டில் உட்காரப்போ தான் தெரியுது லைக் அது எவ்வளோ மென்டலி ட்ரெயின் ஆகுது. And you can't even go and share this to anybody saying that oh listen I don't have work. அது இல்லை, they don't understand. No, you have money, you work for it, இவ்வளோ இருக்குது, you get events. No, but standing in front of the camera and acting is something different. எனக்கு பெருசாக ப்ரெஷர்லாம் ஒன்றும் இருந்தது கிடையாது. பட் எனக்கு ரொம்ப இந்த ட்ரால்லாம் பண்ணல, கடவுள் புண்ணியத்தில் அது ஏன் பண்ணலன்னு தெரியல. என்னை கொஞ்சம் கம்மியாக தான் ட்ரால் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கம்மியாக தான் மீன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. பட் அந்த சோஷியல் ப்ரெஷர் இதுக்கு தான் செய்யுது. ஒரு ஃபோட்டோ நான் போடலைன்னா என் பேஜ் டெட்டாக இருக்கும். ஸோ ஐ ஹாவ் டு டூ சம்திங் ஃபார் மை செல்ஃப். ஈவன் when I'm not okay, I still wanted to dress up and I have to post something. ஸோ மை ஃபேன்ஸாக இருந்தாலும் கூட இட்ஸ் நாட் கம்பல் தட் பண்ணணுங்கிறது இல்லை. ஆனால் இனிஷியலி என்னோட ட்ரால்ஸாக இருக்கட்டும், என்னை பற்றி என்னென்ன வந்திருந்தாலுமே அது கொஞ்சம் மனசு பாதிச்சுது. பிகாஸ் எங்கள் வீட்டில் ஒரு அம்மாவாக பேரண்ட்டாக உட்காந்து அவங்க யோசிக்கிறப்ப எப்படி இருக்கும்னா, பட் அதர்வைஸ் ஐ திங்க் I handle it in a different way. I didn't care about anything. I'm fine. அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய படத்தில் அந்த ஐ டோன்ட் மைண்ட் சேயிங் திஸ், ஒரு பெரிய படத்தில் அந்த என்னை தூக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெருசாகி wherever I go ஏதோ துக்கம் விசாரிக்கிற மாதிரி எல்லாரும் மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணி என்னாச்சு நீங்கள் அந்த படத்தில் இல்லையா, ஏன் அவங்கள தூக்குனாங்க, ப்ரோ ஏன் என்னை மாற்றி wherever I go துக்கம். லிட்ரலி வீட்டில் ஏதாவது ஒரு டெத் ஆத்தனை எப்படி நம்ம உட்காந்து விசாரிப்போம். அது மாதிரி ஒரு 3-4 மாதம் எனக்கு கண்டினியூஸாக அந்த யூஸ் டு கீப் ஆஸ்கிங் மீ. அது மீடியாவில் தான் பயங்கரமாக அது இதில் இல்லை அப்படிங்கிறத பெருசாக்கிட்டாங்க. அது அந்த மாதிரி ப்ரெஷர்லாம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இது எப்படின்னா அந்த டேர்ம் எடுக்க வேணான்னு பார்க்குறேன். இந்த ஒரு கமிட்மெண்ட்லாம் பண்ணதுனாலாம் இப்படி இருக்காங்களோ, அதனால தான் பேக் டு பேக் அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருதோ அப்படிங்கிறது காலங்காலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தட்ஸ் நாட் ட்ரூ அட் ஆல். தட் இஸ் நாட் ட்ரூ. ஒன்று. ரெண்டாவது, இப்போ நான் ஒரு ஹாலிடே போய் ஒரு ஃபோட்டோ போடுறேன் அப்படின்னா இவங்களுக்கு ப்ராஜெக்ட் இல்லை, ஆடைகள் குறைய ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாக வருது, அது ஒன்று. ஐ திங்க் தீஸ் ஆர் ஆல் லைக் உமன் பற்றி தே கேன் ரைட் எனி திங். அண்ட் யூ ஆக்ட் வித் வேலையே அது தானே. ஐ ஹாவ் டு ஆக்ட் வித் மல்டிபிள் ஆக்டர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபிலிம். யூ ஆக்ட் வித் ஒரு ஹீரோவோட and you be friend with him, you just step out for a day with friends. அது உடனே they will போட்டு ரிலேஷன்ஷிப்னு போட்டு எல்லா படத்துலையும் எல்லா ஹீரோவோட எனக்குலாம் ரிலேஷன்ஷிப் லிங்க்அப்லாம் போட்டு விட்டுருக்கேன். ஆமாம்மா இல்லை ஹீரோ சொன்னால் கூட பரவாயில்ல, பாவம் ஏதோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் என் கூட இன்னும் ஃபோட்டோ எடுத்தாரு, அவரை ஹஸ்பண்ட் போட்டு அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க, பாவம் குடும்பமே எனக்கு கடிச்சு கொண்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க.